மிஸ்டர் குமார், கெடு முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 3 முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க? கயிறு உனக்கா எனக்காங்கிறத 10 நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா? ஹலோ, பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா? நான் ராஜசேகர் பேசுறேன். டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஹலோ அர்ச்சனா டார்லிங், நான் தான் பேசுறேன். இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்தியே குமாரோட காதலி வசந்தி, அவளை பத்திரமா வச்சிருக்கில்ல? வெரி குட். அந்த பொண்ணு அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். அவளை என்ன செய்யறதுன்னு நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன். ஓகே? தேங்க்யூ. பாலு, நீ அம்மாவை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போ. நான் பெங்களூருக்கு போய் வசந்தியை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். சார், அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? ஹோட்டல் மிராண்டா, டான்சர் அர்ச்சனா. ಎಸ್ ಪ್ಲೀಸ್. ಇಲ್ಲಿ ಡ್ಯಾನ್ಸರ್ ಅರ್ಚನಾ ಅವರಿದ್ದಾರೆ. ಎಸ್, ಅವರನ್ನು ನೋಡ್ಬೇಕು. ಹೌದಾ? ತಾವು? ನನ್ನ ಹೆಸರು ಕುಮಾರ್, ಮೆಡ್ರಾಸ್ ಇಂದ ಬರ್ತೀನಿ. ಜಸ್ಟ್ ಅ ಮಿನಿಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅಲ್ವೇ ಪ್ಲೀಸ್ ಗೋ, ದೇ ವಿಲ್ ಟೇಕ್ ಯು. அங்கங்க திரும்ப பேச வரட. ஓ, அழகே புதுமலரே, அடியே இளங்கிளியே, இதழோ மதுரசமோ, முகமோ முழு நிலவோ, தொடுவேன் உனை தொடுவேன், வருவேன் என்னை தருவேன், முறைத்தால் முகம் கெடுமே, சிரித்தால் சுகம் வருமே, அங்கங்கே அங்கங்கள் துடிக்க, என்னென்ன இன்பங்கள் படிக்க, எடுத்து கொடுக்க மானே இங்கு வேடன் நானே, கண்ணி வைக்கும் நாள்தானே, இனி பாவங்கள் தூளாகும் பொழுது, ரப்பா ரப்ப ரபபா ரரா ரரே தரரா ரகுரகுரு.
சரியா இது முறையா தனிமை சுகம் தருமா இதழால் உனை தொடுவேன் இளமை கனி பறிப்பேன் அடித்தால் உனை அணைப்பேன் குடித்தால் துணை இருப்பேன் நெருப்பாய் வரும் நிலவே சிரிப்பாய் ஒரு தரமே வெட்கம் ஏன் பக்கம் வா பழக அம்மம்மா கண்ணம்மா சொல்லம்மா இழுத்து அணைக்க தத்தரித்த ஜனு தகிட்ட தீம் தஜனு ததீம் தோம் தஜனு தகிட்ட தோம் தத்தரித்த ஜனு தகிட்ட தீம் தஜனு ததீம் தோம் தஜனு தகிட்ட தோம் நிசகம பமப்ப மப்ப மகரி சகம பனி சனி 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 தபம பனி சகரி சகம பசனி தப சனி தப நி தப மதப மகப மகரி மானே எங்கு வேடன் நானே கண்ணி வைக்கும் நடனே இனி பாவங்கள் பாதூடாது பொழுதே தருதகமானே தராரு தர தரார ரபப்பா அங்க மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இங்க வந்து சேர்ந்தேன். சாரி அங்கிள், இந்த ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும். அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு. அதான் குமார், சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள். நல்ல வேலை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட. இல்லன்னா என்ன கதியாயிருக்கும். கமன். अस्सलाम वालेकुम एसी साहब. குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க மிஸ்டர் ரஹ்மான், உட்காருங்க ப்ளீஸ். ரஹ்மான் ஜி, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க் யூ. ஏசி சாப், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் ரஹ்மான் ஜி, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நேத்து நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் அர்ச்சனா கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான். நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர பெரிய மனுஷால் பத்தியும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் ஹோட்டல் பேரை குறைச்சிடும், நம்ம கௌரவத்தை பாதிக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓகே ரஹ்மான் ஜி, நேரடியா நானே அதை கவனிக்கிறேன். बहुत बहुत शुक्रिया, थैंक यू वेरी मच. அப்போ நம்ம வரட்டுங்களா? अस्सलाम वालेकुम. அங்கிள், இவரு நீ கலாட்டா பண்ணியே அந்த ஹோட்டல் மிராண்டா ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ரஹ்மான். பெங்களூர்லயே ரொம்ப செல்வாக்குள்ள ஆளு. செல்வாக் புல்ஷிட். அது இருக்கிறதுனால தானே பணங்கிற சாட்டையால சட்டங்கிற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார். ராஜசேகர்ங்கிற பேர்ல 2 கொலை, ராபர்ட்ங்கிற பேர்ல 1 கொலை செஞ்சது இதே ஆள். இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான். வசந்தியை கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே தான். இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போறோம், எனக்கு வேலை போயிடும். ஓ காட், அப்ப இந்த அர்ச்சனாவையாவது ஃபாலோ பண்ணலாமே? தட்ஸ் பெட்டர். அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அவ யார் கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கான்னு அப்சர்வ் பண்ண சொல்றேன். Archana here. Archana here. அர்ச்சனா, நான் தான் பேசுறேன். விதான் சௌதாவுக்கு எதிர்த்தாப்புல சிகப்பு புடவை கட்டிட்டு நாளை காலையில 8 மணிக்கு ஒரு பொண்ணு நிக்கும். அதை கூட்டிட்டு போய் வழக்கமான இடத்துல விட்டுரு. ஓகே? Yes, sir. ಅರ್ಚನಾ ಅವರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಅವ್ರ ಸೆಕ್ರೆಟರಿ. ಅಮ್ಮ ಅವರಿಗೆ ವರ್ಕ್ ಮುಗಿದು ಹೋಯ್ತು. ಈಗ ನೀವು ಬನ್ನಿ, ನೀವು ಹೋಗಿ. ಡ್ರೈವರ್ ಹೋಗಿ.
சேலை கட்டுமா நீ ஏன் உட்காந்துருக்க நீ தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு உதவி தேவைப்பட்ட இம்மீடியட்லி சிக்னல் அவளை ஷூட் பண்ண சொல்றேன். படுமா இதுக்கு மேல கல்யாண வீட்டுக்கு போய் படம் இருக்கணும். லைட்டா போனையா நீ ஏன் நிக்கிற நீ தான் ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறீங்க bastards. Arrest all of them. வீட்டுக்கு போங்க. Very bold indeed. Well done, Inspector. Thank you, sir. இப்ப நாம அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல? No. நாம இங்க ரைட் பண்ணி உங்களை வளைச்சு பிடிச்சிட்டோம். இந்த விஷயத்தை அர்ச்சனாவை முதலாளி கிட்ட போன்லயோ இல்ல நேர்லயோ சொல்லணும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். எஸ் சார். Hello, operator. Please connect me to Mr. Rahman. Boss, நான் தான் அர்ச்சனா பேசுறேன். நம்ம இடத்த ரைட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யுது பாஸ்? மெட்ராஸ்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்கிற கதவுக்கு வெளியில வலதுகை பக்கமா சாவியை வச்சுட்டு நீ நம்ம ரகசிய இடத்துக்கு போயிடு. ஓகே? ஏன் பாஸ், அவளை கொண்டுட்டா என்ன? நானோ அவ நம்ம கையில இருந்தா தான் குமார் நம்ம கையில சிக்குவான். நான் சொன்னதை செய். இன்னைக்கு மிட் நைட்ல போய் அவளை கூட்டிட்டு நானும் நம்ம ரகசிய இடத்துக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே பாஸ். போலீஸ் நிக்குது. அசஞ்சீங்கன்னா we will shoot you. மிஸ்டர் ரஹ்மான், நீங்க இந்த மாதிரி கேவலமான தொழிலில் ஈடுபடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. I am ashamed of you. ரஹ்மான் இறந்துட்டான். My God, இவன் தான் ராஜசேகர். நோ, எனக்கு 15 வருஷமா ரஹ்மான தெரியும் குமார். ஓ இல்ல அங்கிள், இவன் தான் ராஜசேகர். இப்படித்தான் பல பேரை கொண்டுகிட்டு இருந்தான். இன்னைக்கு இவனுக்கே ஆபத்து வந்ததும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். எஸ், ஆல் ரைட். அப்போ மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கும். உங்க முதலாளி இருக்காரா? ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இந்த நேரத்துல? என்ன இன்ஸ்பெக்டர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். என்னையா? ராஜசேகர் ஹியர். என்னது, ரஹ்மான் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டானா? ஓ நோ நோ நோ, செத்த பிறகு கூட அந்த சண்டாள முகத்தை நான் பார்க்க விரும்பல. அங்கேயே அடக்கம் பண்ணிடுகிறேன். ஓகே? என்ன சார், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், நானும் என் தம்பி ரெட்ட பிறவிங்க. அவன் சின்ன வயசுலயே பெங்களூருக்கு ஓடிட்டான். ரஹ்மான் பேரை மாத்திட்டு ப்ளூ பிலிம் எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். போலீஸ்ல மாட்டிக்கிட்ட உடனே அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். பாத்தீங்களா, ஒரே தாய் வயித்துல எந்த மாதிரி ஒரு நல்லவன், அவன மாதிரி ஒரு சண்டாள. பை தி பை, ஏதோ என்கொயரின்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சாரி சார், இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வேண்டாம். நான் அப்புறமா வரேன். ஆல் ரைட். என் தம்பி செத்ததை பார்த்து நானே செத்துட்டதாக நினைச்சு ஏமாந்திருக்கானுங்க. bloody idiots. எஸ், ஏசி வேணுகோபால் ஹியர். மாமா, நான் ராஜு பேசுறேன். அந்த ராஜசேகர் உயிரோட இருக்கான். வாட்? ஓகே, ஐ வில் டெல் ஹிம். ரைட், நான் சொல்லிடுறேன். குமார், ராஜசேகர் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ரஹ்மான் ராஜசேகருடைய ட்வின் பிரதர். பை தி வே, உனக்கு மெட்ராஸ்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்காமே, ராஜு ஞாபகப்படுத்தினான். அங்கிள், நீங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு என் கூட மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா ராஜசேகர் எப்படியும் பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நானும் ராஜசேகரம் போட்ட சவால் படி நாளையோட 90 நாள் முடிய போகுது. நாளைக்கு நடக்க போற விழாவுல பச்சோந்தி மாதிரி அவன் நிறம் மாறி செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் பப்ளிக் நடுவுல வச்சு நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதான் என்னுடைய திட்டம். அண்ணே, நாளைக்கு விழாவுக்கு நீங்க மட்டும் மஃப்டியில் வந்தா போதும். ஆடிட்டோரியத்துக்குள்ள போலீஸ்காரங்க யூனிஃபார்மோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எச்சரிக்கை ஆயிடுவான், தப்பிச்சாலும் தப்பிச்சிருவான். சோ தேவைப்படும் போது போலீஸ்காரங்க உள்ள வந்தா போதும். ஓகே? ஓகே குமார். டேய், முரட்டுத்தனமா எதையும் செஞ்சிடாதடா. குமார் ஜாக்கிரதையா. டோன்ட் வரி மம்மி, எல்லாம் சரியா நடக்கும். ஏற்கனவே நான் 4 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உன் பேர்ல தான் எனக்கு முழு நம்பிக்கை. நீ எந்த வேஷத்துல வருவியோ எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. தியேட்டருக்குள்ள ஒரு கடிகாரம் பாத்தீங்கல்ல, அதுல 9 ஆன உடனே நம்ம 4 பேர் குமார சுடணும். ஒரே நேரத்தில் சுட்டாதான் சுட்டது யாருன்னு தெரியாதுன்னு முதலாளி சொன்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சரி சரி, போங்க, அவங்க இடத்துல உட்காருங்க. பச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. பச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. ஒஞ்சம்பா சாயாது, எங்கிட்ட ஆகாது. ஒஞ்சம்பா சாயாது, எங்கிட்ட ஆகாது. தர 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 பச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. என்னை கட்டி போட புன்னாலாகுமா? மின்னல் தன்னை பூட்டி போட முடியுமா? செஞ்சு வச்ச குற்றம்தான் தீர்ப்பு சொல்லும் நேரம்தான். நீயோ சிறு தூசி சூறாவளினா, தர தர பச்சோந்தியே கேளடா, பச்செங்குரி நானடா. கொஞ்சம்பா சாயாது, எங்கிட்ட ஆகாது. கொஞ்சம்பா சாயாது, எங்கிட்ட ஆகாது. தர 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 பச்சோந்தியே கேளடா, பச்செங்குரி நானடா. வச்ச பாவம் ஒன்ன தேடுது. தேச துரோகம் மோசம் மேலும் கூடுது. காலம் நேரம் மாறுது, காத்து மாறி வீசுது. நாளும் ஜெயந்தானே ஆ
உன்னை கூண்டில் ஏத்த வந்தேன் நான். தர 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 தரத்த பச்சோந்தியே கேளடா பச்சேங்குரி நானடா உஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது ஒஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது தர 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 தரத்த பச்சோந்தியே கேளடா பச்சேங்குரி நானடா தகது 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 தகது. யார் ஆசையாத அசஞ்சிங்கன்னா இந்த ராஜசேகர் உயிரோட இருக்க மாட்டார். பச்சோந்தியே கேளடா வச்சேன் குறி நானடா நான் சும்மாவா பாடினேன்? நான் குறி வச்ச பச்சோந்தி இந்த பெரிய மனுஷன் தான். சாரி, இந்த சின்ன மனுஷன். இவர் செஞ்ச பல அக்கிரமங்களை நான் கண்ணால பார்த்து என்னால நிரூபிக்க முடியாத அளவுக்கு தன் நிறத்தை மாத்திக்கிட்டு பணத்தால சட்டத்தையே வளர்ச்ச பச்சோந்தி இவர். இவர் இன்னைக்குள்ள இவரை சட்டத்து கையில பிடிச்சு கொடுக்கலன்னா நான் 3 முழ கைத்துல தொங்கணும். அது எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சவால். சரி, கைத்துல தொங்குறது தொங்க போறோம். அதுக்கு முன்னாடி இவரை சுட்டு தள்ளிட்டு சாகலாங்கிற முடிவோட தான் நான் இந்த விழாவிலேயே கலந்துக்கிட்டேன். ஆனா அதுலயும் என்ன முந்த பார்க்குது இந்த பச்சோந்தி மிஸ்டர் ராஜசேகர். பணத்தை கொடுத்து என்ன சுட்டு கொல்ல இந்த கூட்டத்துல 4 ஆளை ஏற்பாடு பண்ணிருக்க. நீ மரியாதையா அவங்களை இங்க வர சொல்லு. நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள உங்க ஆளுங்க இங்க இல்ல, உன் தலையில் 1 2 3 4 5 6 7 8 9. Come out, all of you. Come on, take their revolvers. Mr. Rajasekhar, you are under arrest. குமார், அவன் அமுக்குங்கடா. ராஜு, don't shoot. குறித்தவர் யார் மேல வேணாலும் பண்ணலாம்.
ஹலோ ரிப்போர்ட் டு ஆடிட்டோரியம் இமிடியட்லி. Inspector, arrest them. Take that fellow also. இனிமே நீ மாறுறதுக்கு நேரமே கிடையாது. நல்ல பச்சை கொலகாரன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சாச்சு. இங்க இருக்கிற 4 வீரனுங்க பத்தாதுன்னு என்னமோ விஜயபுரியில இருந்து ஒரு வீரனை கொண்டாந்திய. என்னாச்சு? எங்கால எப்படி அவனை பெண்ட் எடுத்துட்டான் பாத்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனையா, நீயும் பணமும் ரொம்ப நாள் பாதாளத்துல இருக்க முடியாது, வேர்த்து விறுவிறுத்து வெளியில வருவீங்கன்னு சொன்னேன். இத வந்து நிக்கிறிய அங்க பாத்தியா? சட்டம் ஆரோக்கியமா மட்டும் இல்ல, ஆடிக்கிட்டே உன்னை ஆட்டி வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? மிஸ்டர் குமார பாராட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. அத்தையாவது ஒழுங்கா செய்ய. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார். நோ நோ ப்ளீஸ் நோ நோ. என்ன நோவு? இத வச்சு எத்தனை பேர் நீ குத்தி இருக்கிற? அவங்க நோவெல்லாம் யாருக்கிட்டயா சொல்றது? நோ நோ, இந்த ஊசியில விஷம் இருக்கு. அப்படி வா வழிக்கு. அப்போ இப்படியே கை குலுக்கி தானே அத்தனை பேரை நீ சாவடிச்சிருக்கிற. பேச்சே வரல, குத்து. ஆமா ஆமா. போதுமாக்கு அண்ணே, கூட்டிட்டு போங்க. நட. குமார், ஜெயிச்சுட்டதாக நினைக்காதே. நாளைக்கு காலையில ஜாமீன்ல வெளியே வந்துருவேன். எந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அனுப்புனியோ அதே ஜனங்க எனக்கு நாளைக்கு மாலை போட்டு வரவேற்கிறத பார்க்கத்தான் போறேன். என்கிட்ட இருக்க பணம் பதம் கவிதை எழுது இளைய கவிகள் எழுகவே எழுகவே. பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.